ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கிறபடினாலே இந்த காலை வேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது அதிகாரத்திலிருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது அதிகாரம். சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை நம்மை உற்சாகப்படுத்தும் விதமாக எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகும் பொழுது, நாம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நமக்கு வாய்க்காமல் போகும் பொழுது, சங்கீதக்காரனை போல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோமானால் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த 121வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1-2 வசனங்களிலே விதமாய் வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த கால வேளையில சங்கீதக்காரன் இந்த 2 வசனங்களிலிருந்து என்ன சொல்கிறார் என்றால், நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். God is my helper. ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஏன் விதமாய் சொல்கிறார் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் உயர்த்துகிற ஆண்டவர், நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் யார் என்றால், அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சாதாரண இடத்திலிருந்து எனக்கு உதவி வருகிறது இல்லை, அல்லாவிட்டால் நான் நம்பி இந்த இடத்திலிருந்து எனக்கு உதவி வருகிறது இல்லை. எங்கே இருந்து எனக்கு உதவி வரும் என்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் யார் என்றால், அவர் சிருஷ்டியரின் தேவனாயிருக்கிறார். அவர் சிருஷ்டிகளின் தேவனாயிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நமக்கு எதிராக வரும் பொழுதும் நம்முடைய நம்பிக்கையை நாம் விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் நாம் நம்பி இருக்கிற ஆண்டவர் சாதாரணமான ஒரு ஆண்டவரை நாம் நம்பி இருக்கவில்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு ஆண்டவரை நாம் நம்பி இருக்கிறோம். நண்பரே, இந்த காலை வேளையில் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. எபிரேயர் நிருபத்தில் எழுதி ஆக்கியோன் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்கிறார், நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எபிரேயர் ஆக்கியோன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் எனக்கு சகாயர், ஆண்டவர் எனக்கு சகாயர். நண்பரே, ஒருவேளை உலகத்திலே நம்பி இருந்தவர்கள் எல்லாம் நம்மை விட்டு போகலாம். நாம் எதிர்பார்த்திருந்த நன்மைகள் நம்மை விட்டு ஒருவேளை விடுபட்டு போயிருக்கலாம். ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் யார் என்றால், நமக்கு சகாயம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர், நமக்கு சகாயம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாய் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவரை தான் நான் பிரசங்கிக்கிறேன். இக்கட்டு நாட்களிலே, உபத்திரவத்தின் நாட்களிலே நமக்கு சகாயம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நண்பரே, உங்கள் வாழ்க்கையில துன்பங்கள் பெருகும் பொழுது, உபத்திரவங்கள் பெருகும் பொழுது, உங்கள் கண்ணை நீங்கள் எங்கே ஏறெடுக்கிறீர்கள்? உங்களுக்கு உதவி செய்கிறோம். மனுஷன் நம்பி இருந்தோமானால் நிச்சயமாய் நாம் ஏமாற்றப்பட்டு போவோம், வெட்கப்பட்டு போவோம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கோ தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக
என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர், உன்னதங்களிலே வீற்றிருக்கிற ஆண்டவர் என்று வேதம் சொல்கிறது. அதே நேரத்திலே அவர் நம்மை சூழ்ந்திருக்கிற ஒரு ஆண்டவர். தேவ பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கதறுவது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல. துன்பங்களின் வழியாய் அவர்கள் கடந்து சென்று அங்கலாய்ப்பது ஆண்டவருக்கு பிரியமானவைகள் அல்ல. இந்த நாளில் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு சகாயம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டவரைத்தான் நான் பிரசங்கிக்கிறேன். எந்த காரியத்திற்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நண்பரே, உன்னுடைய வாழ்க்கையிலே சகாயம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர் உன்னுடைய பக்கத்தில் நிற்கிறார் என்பதை மறந்து போகாதே. உனக்கு அதிசயம் செய்யும்படியாக, உனக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற ஆண்டவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் உனக்காக மேன்மையாய் செய்யக்கூடிய ஆண்டவர். உன்னை எதிர்த்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து உன்னுடைய வாழ்க்கையிலே சாதகமாய் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டவரை பிரசங்கிக்கிறேன். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. 2000 வருடங்களுக்கு முன்பாக நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்முடைய பாவங்கள் நம்மை மீட்கும்படியாக, நம்ம வியாதியிலிருந்து நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். கடைசியாக சிலுவையிலே உனக்காக எனக்காக தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்த நிமித்தமாய் நாம் கிருபை பெறத்தக்கதாக, உதவி பெறத்தக்கதாக தேவன் நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் நம்ம எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி நம்ம வழிநடத்துகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய கால்களை ஆண்டவர் நல்ல விதமாக நம்மை நடத்தி செல்கிற ஒரு ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லாமே என்று எபிரேய ஆக்கியோர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஆண்டவர் நமக்கு சகாயர் என்றால் நாம் தைரியமுள்ளவர்களாய் காணப்படுவோம். இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் முற்றுமான எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து அவர் நமக்கு உதவி செய்கிறவர் என்று நம்புவோமாக. எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலேயும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது நன்றாக அறிந்து கொண்ட சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசைவன் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய ஆண்டவர் நமக்காக காரியங்களை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் நன்மையானவர்களை அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறபடினாலே இந்த காலவேளான் உற்சாகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். அவர் உங்களுக்கு பாதுகாவலாய், உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுவார். God is your helper. அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இரண்டாவதாக சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களிலே வேதம் சொல்கிறது, உன் காலை தள்ளாட விட்டான், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? God is your protector. தேவன் உங்களை பாதுகாக்கிறவர். தேவன் உங்களை பாதுகாக்கிறவர். நண்பனே, பயந்து கொண்டிருக்கிறாயோ? நாளைய தினத்தை எவ்வளவாய் சந்திப்பேன் என்று பயந்து கொண்டிருக்கிறாயோ? கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கிறேன். இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? உன் காலை தள்ளாட விட்டான், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று வேதம் சொல்கிறது. 24 மணி நேரமும் நம்மை காக்கக்கூடிய ஒரு ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கிறேன். 24 மணி நேரமும் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துகிற ஒரு ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கிறேன். அவர் நாமம் இயேசு. அவர் நாமம் இயேசு. வேதம் சொல்கிறது, உங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் விடுமுறை கழிக்கும்படியாய் நம்மை விட்டு கடந்து செல்கிற தேவன் அல்ல. எல்லா நாட்களிலும்
உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். அவர் உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர், உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். வேதத்தில் வாசிக்கிறோம், எப்பொழுதெல்லாம் தேவ பிள்ளைகள் தங்கள் பாதுகாப்பற்ற நிலையிலே ஆண்டவரை கூப்பிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா சூழ்நிலைகளையும் பாதுகாக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, God protects us from evil. எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிற ஒரு ஆண்டவர். உலகமானது இந்த நாட்களிலே தீமையின் வழியாய் சென்று கொண்டிருக்கிறது. உலகம் பாதுகாப்பற்ற விதத்திலே உலகம் காணப்படுகிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் உங்களை பாதுகாக்கும்படியாய் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டு. அவரை விசுவாசிங்கள். காலை வேளையிலே உங்களுடைய காலை அவர் தள்ளாட விடுவதில்லை. உங்களுடைய காலை அவர் தள்ளாட விடுவதில்லை. உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துகிறவர். அப்படி என்றால் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், ஆண்டவரை முன்னிறுத்தி நீங்கள் செய்கிற தீர்மானங்கள், அவைகள் எல்லாம் சரியானபடி அஸ்திவாரமிடப்படும், சரியானபடி அவைகள் உறுதிப்படுத்தப்படும். எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. உங்களை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பாதங்களை அவர் ஸ்திரப்படுத்தும் பொழுது, உங்கள் பாதங்களை அவர் ஸ்திரப்படுத்தும் பொழுது, உறுதிப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். அவருடைய கரம் உங்களுடைய வாழ்க்கை